வணக்கம். நான் தான் உங்கள் தீபன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. சரி, இது தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வந்து நமக்கு ரிவ்யூக்கு வந்திருக்குங்க. ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்நெயில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்த்திங்கன்னா இந்த கார் தான் நமக்கு ரிவ்யூக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு முடிச்சிட்ற மாதிரி தான் ஒரு ரிவ்யூ இருக்க போகுது. பார்க்கலாம் வாங்க. சினிமேட்டிக் பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இன்ஜின் பார்க்கலாங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து K15C அப்படிங்கிற ஒரு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சிசி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1462 சிசி இன்ஜின் வந்து வருது. ஸோ நல்ல பவரான இன்ஜின் தான். மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்திங்கன்னா 101.64 BHP வந்து 6000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்திங்கன்னா 136.8 நியூட்டன் மீட்டர் வந்து 4400 RPMல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இது முன்னாடி கேமரான்னு நினச்சேன், கேமரா இல்லைங்க. நான் கூட கேமரா நினச்சேன். ஒரு வேளை டாப் எண்டில் கேமரா இருக்குன்னு நினைக்கிறேங்க. இல்லையே, எங்கள் நம்பர் பிளேட் இல்லை வரும், எதுக்குன்னு தெரில. ஆனால் கேமரா மாதிரியே இருந்தது டக்குன்னு பார்க்குறப்போ. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அவுட்லைன் மாதிரியான ஒரு ஃபினிஷ், மேலே ஃபுல் பிளாக். ஸோ லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. வண்டி வந்து நல்ல ஹைட்டாகவே இருக்குங்க. ப்ரீஸாவுக்கு ஆல்ரெடி ப்ரீஸா ஓட்டியிருந்தவங்களோ இல்லை ப்ரீஸா வச்சுருக்கிறவங்களுக்கோ தெரியும் வண்டி ஹைட் வந்து எப்படி கம்பேர் பண்ணலன்னா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி இருக்குது. ஸோ ஹோண்டா சிட்டி வந்து இதில் அதோட டாப், அதாவது அந்த அந்த ஃபினிஷ் இருக்கு இல்லையா, அந்த எண்டு. ஸோ இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட முடிஞ்சிருது. அப்போ பாருங்கள், இதுக்கு மேலே இவ்வளோ ஹைட் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஸா ஹைட்டாகவே இருக்குது. ஸோ வீல் சைஸை எனக்கு தெரிஞ்சு பெருசு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீல் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ நான் கிட்டால் நின்று உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என் தொட அளவுக்கு இருக்குங்க வீல் சைஸு. ஸோ வீல் சைஸ் பார்த்திங்கன்னா பெருசு பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை முன்னே இருந்த வீல் சைஸ் செய்வான்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீல் சைஸ் கண்டிப்பாக பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அலாய் வீல் அண்டு வீலோட டிஃப்ரென்ஸ் சூப்பராக இருக்குது, ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்டு ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா பெட்ரோல் தான். ஸோ டீசல் கிடையாது, டீசல் நிறுத்திட்டாங்க. ஒன்லி பெட்ரோல் அண்டு சிஎன்ஜி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட். ஏன்னா சிஎன்ஜி வச்சுட்டா பின்னாடி இந்த பூட் ஸ்பேஸ் அவ்வளோ வராது, அதனால் பெட்ரோல் தான் இருக்குது இந்த வண்டியில். பெட்ரோல், ஸோ பூட் ஸ்பேஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில். ஸோ இங்கே ஆரம்பித்து அங்கே முடியுது. பார்க்க அழகாக இருக்குது. ஸோ வண்டி டாப் நாச். நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அட்ராக்டிவ் லுக்கில் இருக்குது. இங்கே வந்து வண்டியோட மாடல் நேம், ஸோ அந்த பேட்ச் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேக் போஸ். ஸோ அழகாக இருக்குது. கேமரா பார்த்திங்கன்னா கீழே இங்கே கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு இந்த லுக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் க்ரோம் ஃபினிஷில், மேலே பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்க. பின்னாடி லுக் வந்து ஆசம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸோ வைப்பர் வந்துடுதுங்க பின்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா காருக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் காருக்குள்ளே. ஸோ இப்படி தான் இருக்குது. கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிரேக் இல்லைனா கிளச், அதை பிடிச்சாதான் ஸ்டார்ட் ஆகும், அது தெரியும். பட் நான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் காட்டணும் தான். ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்குது இல்லையா. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. ஸோ இவ்வளோதான் இருக்குது. ஆனால் இடம் மட்டும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. பட் அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க, சின்னதான். ஸோ இவ்வளோதான ஒரு மீடியமான டிஸ்பிளே. இது பார்த்திங்கன்னா ஒரு கலர்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சென்டரில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் டிஸ்பிளே வந்து இதில் வரும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, லுக்காகவும் இருக்குது. நான் ஓட்டின வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கீர் பொசிஷன் காட்டும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 அந்த மாதிரி கீர் பொசிஷன் காட்டும். ஸோ இப்போ காட்டல, வண்டி ஸ்டார்ட்டில் இருந்தால் தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி கீர் பொசிஷன் காட்டும். கம்மி பண்ண சொன்னாலும் கம்மி பண்ணோம், அண்டு கீர் போடுற மாதிரி இருந்தாலும் அங்கே இண்டிகேஷன் வந்து வருங்க. ஸோ அதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கலரு ப்ரௌன் கலரு அவுட்லைன் கொடுத்து சென்டரில் பிளாக்கு. ஸோ ஏசி இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃபேஸுக்கு நேராக அடிக்காமல் கொஞ்சம் கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்குது, அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட் இங்கே முன்னாடி இருக்குது. விண்டோக்கான ஏசி வெண்ட் 2 ஸோ அங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ட்விட்டர் ஸ்பீக்கர் இருக்குது. சேம் அந்த பக்கமும் அதே மாதிரி ட்விட்டர் ஸ்பீக்கர் 2 இருக்குது.
அண்டு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த டிஸ்பிளே. ஸோ சொல்லிட்டேன் இல்லையா, அந்த டிஸ்பிளேல நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அண்டு வேல்யூம் ப்ளஸ்ஸு அண்டு டவுனு பார்ட் 1 தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைமு, எஃப்எம்மு, அப்புறம் கனெக்டு, யூஎஸ்பி, ஏவி ஆஃபு, ப்ளூடூத்து, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கோம், ஃபியூல் எக்கானமி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது, அண்டு ஸ்பீட் லிமிட் அலர்ட்டு, ஃபுட்பாலு, டோர் அன்லாக்கு. ஸோ இதுக்கான எல்லா இதுவுமே இதுலேயே வந்துடுதுங்க. ஸோ டோர் ஓப்பன், பார்க்கிங் பிரேக்கு, சீட் பெல்ட்டு, வார்னிங். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதில் பார்த்துக்க முடியும். இது நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நம்ம விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ இதுதான். அப்புறம் கனெக்ட் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போனால் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற டிஸ்பிளேயில் வர்றது. அப்புறம் இங்கே 2 ESC வெண்ட் இருக்குது. ஸோ இதுவும் ப்ரௌனு. ஸோ இங்கே ஆரம்பிக்கிற ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதோட முடிஞ்சிருது. பட் இது கூட கனெக்ட் ஆகலை. பட் இங்கேருந்து ஸ்டேரிங்க்கு இந்த பக்கம் இருந்து மறுபடியும் அந்த ப்ளூ வந்து இந்த ப்ரௌன் கலரு வந்து அப்படியே அவுட்லைனாக வந்து அந்த கடைசி வரைக்கும் போகுது. அந்த ப்ரௌன் லைன்லேயே பார்த்திங்கன்னா சீட்டும் இருக்குங்க. சீட்டுனா நம்ம கை வைக்கிறோம் இல்லையா. ஸோ டோர்லேயும் பார்த்திங்கன்னா 4 டோர்லேயும் இதே அந்த ப்ரௌன் ஃபினிஷிங் வந்து அப்படியே அங்கே கொடுத்துருக்காங்க. வண்டி கலரும் அதே. ஒரு வேளை கலர் மாறுமான்னு தெரியல, பார்க்கணும். ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே அசாட் சுவிட்ச் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் கிளைமேட் கண்ட்ரோல், ஸோ ஃபேன் ஸ்பீடு அண்டு கிளைமேட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஆட்டோ கண்ட்ரோலு இதிலே வந்துடுதுங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லை. புதுசு என்ன அப்படின்னா ஸோ சன்ரூஃப் இருக்குது. இது வந்து நான் காட்டணும்னு நினச்சேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கையில் தாங்க இப்படி எடுத்துடணும். ஸோ கையில் எடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பட்டன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்படி பண்ண அது பாட்டுக்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க சன்ரூஃப். ஸோ ஃபுல்லாக அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா கேப்பு. ஸோ இந்த கேப் ஓரளவுக்கு ஓகே. குழந்தைங்களுக்கு ஓகே, ஒரு 2 குழந்தைங்க நிற்கலாம். மற்றபடி அடல்ட்டு நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். லீனாக இருந்தாங்கன்னா நின்றுக்கலாம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். இதான் ஃபுல் க்ளோஸு. அப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சன்ரூஃபு. அப்புறம் டோர் லைட் சுவிட்சு. ஸோ அந்த சுவிட்சு லைட்ஸ்க்கான சுவிட்ச் இருக்குது. ஓகே, இது நல்லது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மிரர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரர் இல்லைங்க. ஸோ இதுக்கு வந்து சன்சைடுக்கு மிரர் இல்லை. இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே மிரர் இருக்குது. பட் இங்கே வந்து இல்லை, டிரைவர் சீட்டுக்கு இல்லை. மிரர் ப்ளஸ் லைட் ரெண்டுமே இருக்குது. ஸோ லைட்டு இருக்குது. இப்படி அழுத்தினா ஆன் ஆகும் போல், நல்லாயிருக்கு. பட் இங்கே ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இங்கே எதுவுமே கொடுக்கல. ஓகே, வேறு என்ன? ஸ்டேரிங்கில் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. பார்த்திங்கன்னா வேல்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு, மியூட் பட்டன், கால் பட்டன். அப்போ பார்த்திங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மிரர் ஃபோல்டபுள் மிரர் இருக்குது. ஸோ இதை இப்படி அழுத்தணும் அப்படின்னா இங்கே மிரர் ஆட்டோமேட்டிக்காக 2 மிரர் க்ளோஸ் ஆகிரும். தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அது ரிட்டன் அமுத்தினோம் அப்படின்னா மிரர் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா லாக் அன்லாக்கு, பவர் விண்டோ. ஸோ இதுதான். அண்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே ஃபினிஷ். ஸோ இந்த ப்ரௌன் ஃபினிஷே இருக்குது, வண்டி கலர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்டேரிங் சொல்லியாச்சு, வேறு என்ன சொல்ல. இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் அண்டு 12 வோல்ட்டுக்கான இங்கே ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு. ஆக்ஸ் கேபிள் அது சாரிங்க, யூஎஸ்பி டைப். ஸோ இது கழட்டி பார்க்கணுன்னு தெரியுது. யூஎஸ்பி டைப் ஒன்று இருக்குது. ஸோ டேரெக்டாக அதான் பென்ட்ரைவ் சொருகிறதுக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்ஷன். அதுக்கு தான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜு. அப்புறம் கீர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ சின்ன குட்டியான கீர் தான், நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அண்டு இங்கே கீ அண்டு கப் ஹோல்ட்ரு 2 வைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் ஹேண்ட் பிரேக் நார்மல் எல்லா டைப்லேயும் இருக்கிற மாதிரி தான். இது ஒன்றும் ப்ரெஸ் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர் இன்னும் போடாமல் இருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சீட்டுங்க, லெதர் சீட்டு மாதிரி இல்லை. லெதரு கிடையாது இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சீட் தான். நல்லா இதாக இருக்குது. லெதர்னால் கூட நமக்கு அந்த முதுகில் வேக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ இது வந்து காட்டனுங்கவும் அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு வந்து இது நல்லாயிருக்கு, ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு ஹோல்டு, ஸோ வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ். ஸோ அங்கேயும் இங்கேயும் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. அண்டு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து சன்கிளாஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸோ அவ்வளோதான். லைட்டு ஆன் ஆஃப். ஸோ 2 பக்கமும் லைட் ஆன் ஆஃப் இருக்குது. அங்கே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த பக்கம் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பின்னாடி போய் உங்களுக்கு அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க பார்க்கலாம்.
மறந்துட்டாங்க. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா டோரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், தெரியல இல்லையா, இருட்டாக இருக்குது தெரியல. ஸோ இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா டோரில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது தெரியுதா? ஸோ பார்த்திங்கன்னா டோரில் 4 டோர்லேயும் ஸ்பீக்கர். அண்ட் இங்கே கைப்பிடி பாருங்களேன், ஏதோ லாரி அந்த ஒரு மகேந்திரா தார்லலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கைப்பிடி ஈஸியாக இருக்குது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பிடிச்சி இது பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு டோரை திறந்தோடனே ஞாபகம் வருது. ஸோ டோருக்கான வார்னிங் வந்து இப்படி தான் வருது. அண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட வந்துடுது. பிரைட்னஸ் கூட பார்த்திங்கன்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்டு ட்ரிப்பும் இருக்குது. ஸோ ட்ரிப்பு எல்லா இதுலேயும் இருக்கிறது தான். நான் பாருங்கள் விளாட்றேன். ஸோ டோர் வந்து இந்த மாதிரி தான் காட்டும். அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு, காலுக்கு ரெஸ்ட்டு வைக்கிற மாதிரி ஒரு இது வேணும்னு நினைப்போம். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் நினைப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கிளச்சுக்கு பக்கத்தில் ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கான ஃபுட் ரெஸ்ட்டு, அதாவது கால் இப்படி பேலன்ஸுக்காக இப்படி வச்சுக்கிறதுக்கு அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஃபியூல் அண்டு பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஸோ இதுதான் காரோட இன்டீரியர் வியூ. உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்து காட்டணும் அப்படிங்கிறதுனால காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. இப்போ முன்னாடி போகலாம். கீழே சென்ட்ரிக்காக பட்டனும் கொடுத்துருக்காங்க. வந்து பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடி வந்து ஏறி உட்காந்தோம் அப்படின்னா பின்னாடி பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. அந்த பின்னாடியும் பார்த்திங்கன்னா கைப்பிடி இப்படி தான் இருக்குது, பிடிக்க நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து கம்ஃபர்ட்னஸ் பாருங்கள். நான் வந்து ஒரு 5.1 5.2 அவ்வளோதான் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ கேப் இருக்குது. அதாவது என்னோடய டிரைவிங் பொசிஷனுக்கு இவ்வளோ கேப் இருக்குது. அதை பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா. ஸோ அவங்க டிரைவிங் பொசிஷனுக்கு கொஞ்சம் கேப் வரும், அவ்வளோதான். ஸோ இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஏசி வெண்ட் இருக்குது, ஏசி கண்ட்ரோல் இருக்குது. இங்கே ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட், ஸோ சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அண்டு கீழே வந்து ஓகே தை சப்போர்ட் எனக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ எனக்கு வந்து தை சப்போர்ட் நல்லா இருக்குது. ஸோ கீழே எந்த ஒரு கேப்புமே இல்லை. ஸோ கரெக்டாக இருக்குது. மேபி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தை சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படுமோ என்னன்னு தெரியல. பட் எனக்கு ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ ஒன்றும் கவர் கூட கிழிக்கல. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான் ஆகுது வண்டி எடுத்து. ஸோ சீட்டோட குஷன் ஓகே, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காமிச்சா தான் தெரியும். பட் சீட்டெல்லாம் உள்ளே சுழிச்சு வச்சுருக்காங்க. சரி ஓகே. இங்கே வந்து ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குங்க. ஸோ இதை எடுத்து விட்டால் கை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஹேண்ட் ரெஸ்ட் அங்கே இருக்குது. அப்புறம் இந்த சீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பின்னாடி இருக்கிறது. ஸோ இங்கே நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலுமே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரலான்னு நினைக்கிறேன் சீட்டு. ஆனால் இதுக்கே பார்த்திங்கன்னா முன்னாடி பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இவ்வளோ கேப் போதுமானது. இதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. கம்ஃபோர்ட் ஓகே, கம்ஃபோர்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே ஒரு கை வைக்கிறதுக்கு ஒரு இங்கே மாட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. சீட்டை அநேகமாக கழட்டி மேலே மாட்டலாமான்னு தெரியலை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன்னே, இங்கே பாருங்கள், இங்கே ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கண்ட்ரோல் இங்கே இருக்குது. என்னது இது? சாரி, சீட் கண்ட்ரோல் இல்லைங்க. ஓ ஹூக்குங்க. நான் கூட சீட் கண்ட்ரோல் நினச்சேன். சீட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல அதுன்னு நினச்சேன். பட் இது வந்து ஹூக்கு. இங்கே பேக் மாட்டி வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான ஹூக்கு. மேக்ஸிமம் 4 kg வரைக்கும் தாங்குன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? மேக்ஸிமம் 4 kg வரைக்கும். இந்த பக்கம் இல்லை. ஸோ அந்த பக்கம் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி டோரில் 2 பக்கமும் ஸ்பீக்கர் இருக்குங்க. ஸோ இங்கே அவ்வளோதான். ஸோ இப்போ பின்னாடி பேனட் பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு அளவு கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இது வச்சுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 ஜானுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட போதுமான அளவுக்கு ஸ்பேஸ். ஒரு நல்லா ஒரு 2 சூட்கேஸ் வைக்கலாங்க. ஒரு 3 அடி சூட்கேஸ் 2 வைக்கலாம் போல் இருக்குது. 3 அடியா 2 அடியான்னு தெரில. பட் அந்தளவுக்கு சூட்கேஸ் வைக்கலாம். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்டெப்னி கீழே இருக்குது. சீட்டு ஃபோல்டபுள் தாங்க நினைக்கிறேன். இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. சீட் ஃபோல்டபுள் தான் நினைக்கிறேன். ஸோ இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 lakhs வருது. ஸோ இது வந்து டாப் எண்ட் கிடையாது, டாப் எண்டுக்கு முந்தின மாடல். ஸோ டாப் எண்டில் ஆட்டோ கியர் தான் டாப் எண்ட் வருது. ஸோ அண்டு சிஎன்ஜி இருக்குது. பட் இது வந்து பெட்ரோலில் ஒரு வேரியண்ட். பட் இது வந்து 13 lakhs ப்ளஸ் டேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆன் ரோடு பார்த்திங்கன்னா 13 lakhs ப்ளஸ் சீட் கவர்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா அசசரிஸ் எல்லாம் சேர்த்து வந்து 13 lakhsக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ரியலி ஒர்த் இட்.
பார்க்கலாம். நீங்கள் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you.